இருக்கிறது. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கும், வேற மாதிரி இருக்கும், ரொம்ப கனகச்சிதமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது பாமக உட்பட எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு முகவர்கள்ட்டையும் அவங்க சொல்லக்கூடிய விஷயம் போலிங் அந்த கவுண்டிங் டைம்ல பக்காவா கூடவே இருங்க, எந்த விதமான அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதா. பட் அடிச்சு சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க, ஒரு குரூப் இதுக்காகவே தயாராக இருக்கிறார்கள். அதுக்கு சாம்பிள் தான் நம்ம திருச்சியில பார்த்திருக்கோம். அது என்ன குரூப் அப்படின்னா, ஒருவேளை அவங்க நினைக்கிற மாதிரி இந்த போல் ரிசல்ட் வரலனா உடனடியாக கலவரத்தை ஏற்படுத்துவது அப்படிங்கிறதா. மாத்தி மாத்தி அடிக்க வைக்கிறது. ஏய் தப்பு பண்ணிட்டீங்களா, டேய் பெருசா பண்ணிட்டீங்களா, டேய் ஓச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அடிக்க போறாங்க. அதுக்கான ஒரு டெமோ நம்ம இங்க பார்த்திருக்கோம். சோ இது ஒரு இன்ட்யூஷன் தான். இது எனக்கு கிடைச்ச கிரெடிபிள் சோர்ஸ்லாம் கிடையாது. எப்படி திமுக காரங்க உங்களுடைய குழந்தைகளை பக்காவா பாத்துக்கோங்க, ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருந்துச்சோ, அதே மாதிரி எனக்கு ஒரு இன்ட்யூஷன் எனக்கு மனசுல இப்படி தோணுது. ஒருவேளை ஏன் இவங்க அவங்க நினைக்கக்கூடிய தலைவர்கள் வரல, புதிய இளைஞர்கள் வந்துட்டாங்க, ஒரு இளைஞர் படை வந்துருச்சு, இல்லாட்டி ஒரு மாற்றம் வந்துருச்சு, இல்ல ஒரு 10 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, 30 தொகுதி அவங்க ஜெயிச்சிட்டாங்க, ஆட்சி பிடிப்பாங்க நான் சொல்லவே இல்லைங்க. முக்கியமான சில தொகுதிகளை பிடிச்சிட்டாங்கன்னா அந்த முக்கியமான தொகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்களுக்கு முக்கி வலிக்கும். அப்படி முக்கி வலிக்கும் போது அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் அந்த முக்கியமான அந்த மாற்றத்தை நோக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் மீது தவறான ஏதாவது கை வச்சிடக்கூடாது. சோ தேர்தல் கமிஷன் இங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் மே 4ஆம் தேதி 8 மணிலிருந்து எல்லாருக்குமான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். மக்களாகிய நாம வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன் சொல்றேன் உங்களுக்கு இப்பவே புரிஞ்சிருக்கும். என்ன வேணாலும் அங்க நடக்கலாம். வெற்றி கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லி யாரும் போக வேண்டாம். எந்த வெற்றி கொண்டாட்டமா இருந்தாலும் சரி, ஒரு 2-3 தினங்களுக்கு பிறகு எல்லாம் சகஜ நிலைமைக்கு மாறின பிறகு நீங்க போனா போதும் அப்படிங்கிறது சக நண்பனாக தோழனாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன இன்ட்யூஷன் லெவல்ல இருக்கக்கூடிய அட்வைஸ் மட்டும் தான். உங்களுக்கு நான் ஏன் சொல்றேன்னு இப்ப புரியாது. இதை செய்யறதுக்குன்னு ஒரு கூட்டம் தனியா காத்துட்டு இருக்காங்க. இதை ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம வேர்ல்டு வார்லாம் பார்க்கும்போது பார்ப்போம். அதாவது இந்த நபர் தான் செஞ்சாங்கன்னு சொல்லி ஒரு நாடு சொல்லும், ஆக்சுவலா அந்த நாடு செஞ்சிருக்காது, அவங்களே அவங்களுக்கு எதிராக ஏதாவது செஞ்சுட்டா இன்னொரு நாட்டின் மீது பழிய தூக்கி போட்டுருவாங்க. இதான் ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த ஃபால்ஸ் ஃபிளாக் ஆபரேஷன் அப்படிங்கிறது அரசியலிலும் சில கட்சிகள் செய்வதற்கு தயாராகி வருகிறார்கள். எந்த அரசியல் கட்சி வேணாலும் இப்ப ஆளும் கட்சியெல்லாம் எடுத்து பாருங்களேன். இன்னைக்கு கூட மே 1 ஒரு உழைப்பாளர் தினம், எவ்வளவு பிரம்மாண்டமா கொண்டாடப்பட வேண்டிய நிகழ்வு. ஆனா எல்லார் முகத்திலும் ஒரு மௌனம் மட்டும் தான் இருந்துச்சு. யாருமே சிரிக்கல, யாருமே பிரைட்